அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அனுகிரகன் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜூலை 4, 2025 அன்று வெளியான படம் அனுகிரகன். இந்த படத்தை சுந்தர் கிரீஸ் இயக்கியிருக்கார். ஒரு ஃபீல் குட் மூவி, சூப்பரான படம். ப்ரொடியூசர் சண்முக பிரியா, முருகானந்தம் தயாரிச்சிருக்காங்க. நடிகர்கள் எஸ் விஜய் கிருஷ்ணா, முரளி ராதாகிருஷ்ணன், ஸ்ருதி ராமகிருஷ்ணன், தீபா உமாபதி, ராகவன் முருகன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. வினோத் காந்தி சினிமாட்டோகிராஃபர், ரேகனார் மியூசிஷியன், KS சதீஷ்குமார் எடிட்டர். இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரு பையன், அன்பான அழகான குடும்பம். அந்த பையன்கிட்ட அவங்க அம்மா சில விஷயங்கள் சொல்கிறாங்க. நானும் எங்கள் அப்பாவும் இப்படி தான் இந்த கோயிலுக்கு போவோம், கடைக்கு போவோம் அப்படியெல்லாம் சொல்லும்போது அந்த பையன் அவனோட அப்பாவை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறான். அது ஃப்ளாஷ்பேக் காட்சிகளாக போகுது. அவரு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஒரு ஷூ வாங்க முடியாமல் கஷ்டப்படுறாரு. நண்பர்கள் விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அவருக்கு ஒரு கனவு இசையமைப்பாளராக ஆகணும்னு. இதெல்லாம் இந்த சின்ன பையன் கேட்கும்போது ரொம்ப வருத்தப்படுறான். இவ்வளோ கஷ்டமா? எப்படியாவது அப்பாவோட சின்ன வயசு கனவை நினைவாக்கணும், எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு தினம் யோசிக்கிறான். கோயிலுக்கு போய் பக்தியாக இறைவன்கிட்ட பிரார்த்தனை எல்லாம் செய்கிறான். ஸ்கூல் டீச்சர் உங்கள் லட்சியம் என்னான்னு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் டாக்டர், இன்ஜினியர் ஆகணும்னா அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கனவுகள், லட்சியங்களை சொல்லும்போது நம்மால் ராகவன் முருகன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பாவோட சின்ன வயசு வாழ்க்கையை மாற்றணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ராகவன் முருகன் மனசுல அப்பா இப்ப சந்தோஷமா இருக்கார், சின்ன வயசுல கஷ்டப்பட்டிருக்காரு. அதை எப்படி சரி செய்யறதுன்னு யோசிக்கும் போது இவங்கிட்ட கடவுளே, அதாவது கிருஷ்ணர் நேர்ல வரம் கொடுத்த மாதிரி இவன் டைம் டிராவல் பண்ணி 25 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுறான். அவனோட அப்பாவோட சின்ன வயசு வாழ்க்கைக்கு போய் இவன் ஹெல்ப் பண்றான். அவர் கூட சேர்ந்து விளையாடுறான். அவர் கூட சேர்ந்து இவனும் வளர்ந்து வர்றான். அவர் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றான். மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு சான்ஸும் கிடைக்குது. அவங்க அப்பாவுக்கு இவன் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கூடவே இருக்கான். அவருக்கு தெரியாது இவன் தன்னோட பையங்கிறது. அவர் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு, கல்யாணம் செய்துக்க போறேன்னு சொல்லும் போது இவனுக்கு ஒரே ஷாக்கு. அந்த பொண்ணு யாரா இருக்கும்? நம்ம அம்மாவா இருக்குமா? வேற யாராவது இருந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு பாக்குறப்போ இவனோட அம்மா தான். அந்த காட்சியெல்லாம் சூப்பரா எடுத்திருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறான் இவனை கூட இருந்து. அவங்க அம்மா கர்ப்பமாகறாங்க. இவனுக்கு மேலும் அதிர்ச்சி, அந்த குழந்தை நானா இருப்பானா அப்படின்னு. கிருஷ்ணர் இவனுக்கு வரம் கொடுக்கும்போது சொல்லியிருப்பார், ஒரு காலம் வரை உன் கடமை நிறைவேறும் போது நீ மறைவாய், மீண்டும் பிறப்பாய் அப்படின்னு. குழந்தை பிறக்கும் போது இவன் மறைஞ்சிடறான். டைம் டிராவல்ல இவனை ஒரு பொண்ணு லவ் பண்ணது, அதை இவன் ஏத்துக்க மாட்டேங்கிறான். ஏன்னா இவனுக்கு மட்டும்தானே தெரியும் இது டைம் டிராவல் லைஃப்னு. இவ்வளவுதான். அவங்க அப்பாவோட சின்ன வயசு வாழ்க்கைக்கு போய் ஹெல்ப் பண்ணி அவரை ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக்குறான். இவ்வளவுதான் இந்த படத்தோட மொத்த கதையை. கிட்டத்தட்ட கதை முழுவதுமே சொல்லிட்டேன். ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்க. இந்த படத்துக்கு பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ண மாதிரி தெரியல. அதிகமான தியேட்டர்லையும் ரிலீஸ் பண்ணலை. தியேட்டரில் பார்க்கறது சிரமம். OTTல ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக பாருங்க. சூப்பரான படம் இந்த படம். இந்த படம் மாதிரி கன்னடத்தில் ஒரு படம் பார்த்துருக்கேன். அந்த படத்தோட அஃபிஷியல் ரீமேக்கான்னு தெரியல. 90% அந்த படத்தோட காட்சிகள் தான் வருது. கிளைமேக்ஸ் மட்டும் இவங்க வேற மாதிரி எடுத்திருக்காங்க, அவங்க வேற மாதிரி எடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறொரு கதையில் சந்திப்போம். இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சூப்பரான படம். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.